Hello viewers, welcome to Dharani Krishn's Easy Diet. நம்ம இப்போ பார்க்க போகிறது யாருக்கெல்லாம் டயபெட்டிஸ் இருக்கோ அவங்க எந்தெந்த சிறுதானியம் எடுக்கலாம், எது அவங்களுக்கு நல்லது. இப்போ டயபெட்டிஸ் இருந்தால் எல்லா சிறுதானியமும் சாப்பிடலான்னு நினச்சிக்கிறாங்க. சாமை, வரகு எல்லாத்தையுமே சாப்பிட்றாங்க. பட் அது அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா சிறுதானியத்துலேயும் தோலோடு இருக்கிறது, தோல் இல்லாத பாலிஷ் பண்ணது இருக்குது. அண்ட் அதுவும் தோலோடு இருக்கிறதுல கூட எது எது நல்லதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பேசிக்காக பார்த்திங்கன்னா இந்த பார்ன்யார்ட் மில்லட் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது இந்த குதிரைவாலின்னு சொல்கிறோம். இது சாப்பிடலாம். இது பாலிஷ்டாக இருந்தால் கூட அந்த பாலிஷ் செஞ்ச அப்புறம் கூட இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்குது. இதில் புரத சத்தும் நிறையா இருக்குது. அதனால் அது ஃபுல் பாலிஷ் பண்ணாதனால நார் சத்தும் இருக்குது. ஸோ இது தாராளமாக சாப்பிடலாம். எதுவுமே எந்த மில்லட்டுமே கஞ்சியாக சாப்பிட வேண்டாம். இதை ஒரு அடை இல்லை தோசை இல்லை இட்லி அந்த மாதிரி பண்ணி சாப்பிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தென்னை சாப்பிடலாம். தென்னையில் நம்மளுக்கு மேல் தோலோடு கிடைக்குது, அந்த லைட் எல்லோ கலர் இருக்குது. ஸோ அதில் நார் சத்து இன்னும் ஜாஸ்தியாகவே இருக்குது. இதை ரைஸ்க்கு பதில் கூட செஞ்சு சாப்பிடலாம். பட் மில்லட்ஸை பொறுத்த வரலும் ஏதாவது ஒன்று செய்யணும். ஒன்று நம்ம அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும், இல்லை முளை கட்டணும், இல்லை இதை புளிக்க வைக்கணும். இப்போ நம்ம ரெகுலர் இட்லி தோசை மாவில் 4 அரிசிக்கு ஒரு உளுந்து பண்ணுற மாதிரி 4 தென்னைக்கு ஒரு உளுந்து, இல்லை 2 தென்னை 2 குதிரைவாலி எடுத்து ஊற வச்சுட்டு ஒரு உளுந்து ஊற வச்சுட்டு இதோட நம்ம அரைச்சி இட்லி மாவு தோசை மாவு செய்யலாம். அந்த புளிக்க வைக்கிறதுனால இதில் அந்த காய்ட்ரோஜெனிக் எஃபெக்ட் குறைஞ்சிடும். அதே மாதிரி தென்னை மட்டுமே நம்ம முளை கட்ட முடியும். அது முளை கட்டினா அதுவுமே பெனிஃபிட் இருக்குது. இப்போ கம்பு கூட நல்லதெல்லாம். பட் கம்பு 48 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும், இல்லை இந்த மாவு பண்ணால் கூட அதை புளிக்க வைக்கணும். 48 மணி நேரம்னா 2 நாளைக்கு. அப்போ தான் அதோட அந்த காய்ட்ரோஜெனிக் எஃபெக்ட் குறையுது. இப்போ காய்ட்ரோஜெனிக் எஃபெக்ட்னா என்ன? பேசிக்காக தைராய்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்லை தைராய்டு இருக்கிறவங்க இதை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறது, இல்லை முளை கட்டுறது, இல்லை புளிக்க வச்சு சாப்பிட்டா ஒரு ப்ராப்ளமும் வராது. பட் இது 3ல் ஏதாவது ஒன்று பண்ணாத அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு. பட் டயபெட்டிஸில் என்ன பெனிஃபிட்னா, நம்ம ரைஸுக்கு பதில் இதை வெறும்ன 1க்கு 1 இல்லை 1க்கு 1.5 தண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். பட் கேலரின்னு பார்த்திங்கன்னா எவ்வளோ ரைஸில், கோதுமையில், சிறுதானியம் எல்லாமே 340-45 கேலரி தான் 100 கிராமுக்கு. அதனால் நம்ம அந்த 30 கிராம் அளவு தான் சாப்பிடணும். நாங்கள் சிறுதானியம் சாப்பிட்றோம், அதுலேருந்து தோசை பண்ணி சாப்பிட்றோன்னு நிறைய சாப்பிட முடியாது. எப்போவுமே இட்லின்னா 2-3, தோசைன்னா 2, அடைன்னா ரொம்ப கெட்டியாக பண்ணுறீங்கன்னா 1, இல்லை மெல்லிசாக பண்ணால் 2 சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சிறுதானியம் சாப்பிட்டா டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கு ஹெல்ப் பண்ணும், சுகர் கண்ட்ரோலுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதில் இருக்கிற அந்த நல்ல கொழுப்பு சத்து நம்மளோட எல்டிஎல்ல கூட குறைக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக யூஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டெஃபினட்டாக சிறுதானியங்கள் டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கு ஹெல்ப் ஆகும். இப்போ டயபெட்டிஸ் கண்ட்ரோலில் வச்சுட்டோன்னா நம்ம ஃபாஸ்டிங் சாப்பிட்ட அப்புறம் வர அந்த குளுக்கோஸ் போஸ்ட்பிராண்டியல்னு சொல்கிறோம், இதெல்லாம் கண்ட்ரோலில் ஃபாஸ்டிங்கை 100க்குள்ளே 120க்குள்ளே மேக்ஸிமம், சாப்பிட்ட அப்புறம் 140லேருந்து 180க்குள்ளே இதுக்குள்ளே வச்சுட்டோன்னா இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வராத நம்ம தவிர்க்க முடியும். இதுதான் பெரிய அட்வான்டேஜ். அண்ட் சிறுதானிய மாவுகளை வாங்கி நீங்கள் சாப்பிடாதீங்க. பேசிக்காக சிறுதானியத்தை வாங்கி நம்ம வறுத்துட்டு யூஸ் பண்ணலாம், இல்லை முளை கட்டி யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி இட்லி தோசை மாவு பண்ணி நம்ம அதையே ஃபெர்மெண்ட் பண்ணி அந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் and subscribe our channel.